தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே சிமெண்ட் ஏற்றி வந்த லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் காரில் இருந்த 6 பேரும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிமுத்து. வணக்கம். என்ன நடந்தது? விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக அதாவது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அதிகாலை ஒரு மிகப்பெரிய கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. அதாவது புளியங்குடியை சேர்ந்த 6 நபர்கள் காரில் குற்றாலத்தில் இருந்து புளியங்குடிக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் புண்ணியாபுரம் அருகே சிமெண்ட் லாரி ஒன்றும் சென்று கொண்டிருக்கிறது. இந்த இரு வாகனமும் சிமெண்ட் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் அந்த 6 பேர் காரில் பயணித்த 6 பேரும் தற்பொழுது உயிரிழந்ததாக தகவலானது வெளியாகியுள்ளது. மேலும் 5 பேர் உடல்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அந்த டிரைவர், அதாவது காரை இயக்கிய டிரைவர் உடல் மீட்க முடியாத சூழ்நிலையில் உள்ளது. அதாவது உடல் முழுவதும் நசுங்கி அந்த கார் மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகிறது. குறிப்பாக டிரைவர் உள்ளே மிகவும் அந்த இருக்கை, அந்த சீட்டில் மிகுந்த ஒரு அப்பளம் போல் நசுங்கி அவரது உடல் காணப்படுவதால் அவரது உடலை மீட்க மிகுந்த சிக்கல் எழுந்துள்ளது. மேலும் தற்பொழுது தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் இந்த உடலை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஹாசினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.